நாம் வலுவாக தான் இருக்கின்றோம். மற்றவர்கள் நம்மை கண்டு அஞ்சி நடுங்கக்கூடிய நிலையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்றும் யாருக்கும் எந்த இயக்கத்திற்கும் இந்த வாட்ஸ்அப் யூடியூப்ல எல்லாம் வருபவர்களுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் இல்லை. மூவேந்தர் முன்னேற்ற கழகம் சரி, அதன் தலைமையும் சரி, மற்றவர்களால் நம்மை கண்டு அஞ்சக்கூடிய நிலைமையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மதிக்கக்கூடிய நிலைமையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறந்த நிலையிலே தான் நாம் இருக்கின்றோம். நாம் போய் இன்னொருடம் எங்களுக்கு இந்த தொகுதி கொடுங்கள், அந்த தொகுதி கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை. மற்றவர்களிடம் பேரம் பேசிவிட்டு அவர்களோட போய் துரோகி என்று சொல்லிவிட்டு அவர்களை இணைக்கக்கூடிய நிலையிலும் நாம் இல்லை. உறுதியாக வாழக்கூடிய நிலையில் இருக்கும். நம்மை நாடி வந்து நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வலிமையான நிலைமையிலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நான் என்றுமே நம்முடைய சமுதாயத்தையும் விட்டுக் கொடுத்ததிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் என்றுமே விட்டுக் கொடுத்ததில்லை. தமிழர்களுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் சொல்லுவார்கள் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லை என்று. யாரையா சொன்னார்? ஒற்றுமை இல்லை என்று யார் சொன்னார்கள்? எந்த சமுதாய தலைவரை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இந்த மேடையில ஏற்றி ஒரே நாளிலே எல்லோரையும் அமர சொல்லி உங்கள் எல்லாரையும் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி விடுவேன். ஆனால் சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வருவார்கள். நிச்சயமாக நம்முடைய தலைவர் நிமிர்ந்து தான் இருக்கும். நிச்சயமாக நாம் தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆகப்போது உறுதிதான் என்றார்கள். எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த பகுதிக்கு நான் தமிழகத்தில் சென்றாலும் சரி, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ஒரே வார்த்தை எனக்கு சொல்லக்கூடியதெல்லாம், இந்த முறை எப்படியாவது நாம் சட்டமன்ற வெற்றி பெற்று அவனை எம்எல்ஏ ஆகணும் அப்படின்றது. இது சொல்லாதவர்களே என்னிடம் இல்லை. அது எப்படியாவது இல்லை, கண்டிப்பாக உறுதியாக நேர்மையாக பணியாற்றி தேர்தலில் வெற்றி பெற்றுவோம். அனுபவங்களை நாம் பெற்றுவிட்டோம். எல்லா தேர்தலில் எப்படி பணியாற்றுவது, எப்படி என்ன வேலை செய்தால் நாம் வாக்குகளை சேகரிக்க முடியும் என்பதெல்லாம் நமக்கு நன்கு அறிந்து விட்டோம், பழகிவிட்டோம், அனுபவப்பட்டு விட்டோம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் சரி, ஸ்ரீதரன் வந்தார் எம்எல்ஏ ஆகிறார், அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. நம்முடைய மூமுக வெற்றி பெற வேண்டும், அவ்வளவுதான் நம்முடைய கணக்கு. ஆக பொறுமையாக நிதானமாக இருங்கள், உறுதியாக இருங்கள்.